காலையாளருக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வதாக. உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்களை ரொம்ப உங்கள் அன்பா இருக்கிறார். அவருடைய அன்புக்கு நிகரான இந்த உலகத்தில் நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காத ஒரு அன்பு இந்த உலகத்திலேயே உண்மையாய் உங்களை நேசிக்கிற, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பரமும் இன்றி நேசிக்கிற ஒரே தெய்வம் யாருன்னா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்னு விசுவாசிக்கிற மட்டும் நல்ல ஒரு கையை தட்டி இப்ப இன்னும் கொஞ்சம் மேல சொல்றேன். இந்த உலகத்திலே எல்லாரை காட்டிலும் என்னதான் அதிகமா ஆண்டவர் நேசிக்கிறார். நீங்க அதே மாதிரி சொல்லணும், உங்களை பக்கத்துல சொல்லணும், இந்த உலகத்திலே எல்லாரை விட என்னதான் என் அப்பா அதிகமா நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த மூஞ்சியதான் பக்கத்துல பாக்குறேன், இந்த மூஞ்சியதான் ஆண்டவர் நேசிக்கிறார். ஒரு ஆமென். இந்த கடந்த வாரத்துல தியானிச்சோம் கர்த்தருடைய தயவு, காட்ஸ் ஃபேவர். ஒரு ஆமென். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 19வது வசனத்துல நாம தியானித்தோம். என்னுடைய தயவை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய தயவு, காட்ஸ் ஃபேவர் என்ற ஒரு தலைப்புல நம்ம தியானிச்சோம். கடந்த வாரத்துல நேரம் இல்லாதனால அதை முடிக்க முடியல. இந்த வாரத்துல அதை முடிக்க முயற்சி பண்ணலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தரோடு பேசட்டும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தெரியும் நம்மளை மாற்றுகிறது கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். மனுஷன் வெறும் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிருபை என்று உள்ளது. அப்ப தேவனுடைய வார்த்தையினால்தான் நாம இன்னைக்கு நிற்கிறோம், நிர்மூலமாக இருக்கிறோம். கர்த்தருடைய சொந்த கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்குதுங்க, சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? எவன் மேல கிருபையா இருக்க சுத்தமா இருப்பேன் அவன் மேல கிருபையா இருப்பேன். இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்கள் மேல நான் சுத்தமா இல்ல, உங்க மேல என் மேல ஆண்டவர் கொஞ்சம் ஏதோ எல்லாரும் கொஞ்சம் லவ் அவருக்கு இருக்கிறதுனால, ஏதோ ஒரு அன்பு என் மேல இருக்கிறதுனால இந்த பாவியையும் இந்த பரதேசியும் இந்த கழுதையை கத்து தேடி நிற்க வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது உன்னை கத்த தெரிந்து கொண்டு நீங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. கையை பழிக்கிற மாதிரி ஒரு கையை கட்டுறீங்க. தெரியுமா? யாருடைய ரெக்கமெண்டேஷனும் இல்லை, யாருடைய பரிந்துரையும் இல்லை, யாரோ உங்ககிட்ட உனக்காக பரிந்து பேசுவது இல்லை. உன் மேல ஏதோ ஒரு கிருபை, இரக்கம், தயவு அவருடைய கண்களில் கிடைக்கிறதுனாலதான் கர்த்தர் இன்றைக்கு உன்னை என்னையும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். நம்ம சீசர்களா இல்ல, நம்ம அடிமைகளா இல்ல, இன்னும் சொல்ற பக்தர்களா இல்ல, பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். பக்தர் சொல்ற நான் அடிமை கிடையாது, நான் பக்தன் கிடையாது, நான் இன்னும் சொல்லப்பட சீசன் கிடையாது, நான் பிள்ளை. அப்பா பிதாவே என்று கூப்பிடு பண்ணுகிற புத்திர சுவீகரித்தின் ஆவியை எங்க இருதயத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். எங்க தோல்ல நிறைய பேர் என்ன சொல்ற, பச்சை குத்துற மேல குத்திக்கிட்டு செல்லாம் நாளா கழிச்சு அதை அழிச்சிட்டு உட்கார்ந்து அங்க குத்தல, என் இருதயத்தில் கர்த்தர் குத்தி இருக்கிறார். என் தேவனுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா. எவன் மேல இப்படி சொல்ற கொஞ்சம் மனுஷங்க, எவன் மேல ஆண்டவர் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவங்க மேலதான் கிருபையா இருக்கிறார். இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கேன், உங்க மேல ஆண்டவர் கிருபை இருக்கிறார். கொஞ்சம் புரியுதா நான் சொல்றது? கொஞ்சமா மட்டும் ஏறுதா? நீங்க வந்து உட்கார்ந்துங்க, நீங்க எல்லாம் நீங்க அவரை தேடி வரலங்க. என்னைக்கோ ஆண்டவர் எத்தனையோ நான் சொல்றேன் பக்கத்துல சொல்லுங்க, மூஞ்சி என்ன பாடுகள் பண்ணிருக்குது, கடந்த காலத்துல என்ன கூத்து பண்ணிருக்குது. இங்க உட்கார்ந்து தகுதி இருக்கா ஒருத்தருக்காவது? உண்மையா சொல்ற ஒருத்தருக்காவது தகுதி இருக்கா? இல்ல. அப்ப என் தகுதினால நிக்கிறேனா? இல்ல. இல்ல வேற ஏதாவது தகுதினால, என் அப்பா அம்மா தகுதினால நிக்கிறேனா? இல்ல. வேற ஏதாவது ஒரு தகுதியா? இல்ல. அவர் கொஞ்சம் கிருபை மேல என்னவோ என் மேல ஒரு கிருபை. ஒரு இடத்துல பாருங்க, ஒரு 10 பேர் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க, 10 பேர் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த பிச்சையை அந்த தட்டுல இருந்து நம்ம எப்ப இந்த பணத்தை எடுக்கலாம்னு ஒரு மைண்ட் செட் இருக்கிறான்னு நம்ம அந்த நிலையில் இருக்கும் போது அவன் பிச்சைக்காரன் பிளேட்ல 500 ரூபாய் தாளத்தை நம்ம கண்ணு எப்படி கொடுத்தோம் பார்த்தே. பிச்சைக்காரனுக்கு வந்த வாழ்வு அவனுக்கெல்லாம் 500 ரூபாய் மூஞ்சி சுருக்கி பேசுவோம். நீ போட்ட மாதிரி ஒராமே கரெக்டா 1 ரூபாய் போட்டுக்க மாட்டேன். அவன் தட்டுல 500 ரூபாய் இருந்தா கொஞ்சம் நமக்கு வேற மாதிரி பேச ஆரம்பிக்கும். அவனுக்கெல்லாம் 500 ரூபாய் இருக்குது, இருக்கக்கூடாது என்ன பக்கத்துல சொல்லுங்க, இருக்கக்கூடாது என்ன இருக்கும்போது இந்த 10 பேர் நிக்கிறனா ஏதாவது ஒருத்தரை பார்க்கும்போது உங்களுக்குள்ள மனசு ஏதோ ஒரு மாதிரி செய்யும். நீ தூக்கிட்டு போனாலும் நீ என்ன பண்ண, உள்ள அதிகமா தூக்கி எடுத்து போயிட்டு ஏதோ ஒண்ணு அவர் தட்டுல போடுவீங்க. கரெக்டா?
புரியுது நான் சொல்றது? பிச்சையே போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வராம எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஏன்னா முடியாதவங்களுக்கு போடணும், முடியறவங்களுக்கு போடக்கூடாதுன்னு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு வச்சு. அப்போ அந்த 10 பேர்ல யாராவது ஒருத்தர் பார்த்து இன்னும் மனசோட மாதிரி இருக்கும். ஒரு ஹல்லேலூயா. நேரா போய் 10வது அந்த 10 இருக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் நம்ம போட்டுட்டு வந்துட்டே இருப்போம். வராமே என்னோ அவங்க மேல ஒரு ஈர்ப்பு நமக்கு ஏதோ ஒரு கண்கள் அவனுக்கு ஒரு தழுவை நம்ம உண்டாக்கும் போது அவனுக்கு போடுவோம்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஹல்லேலூயா. அதனால எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் உங்க சொந்த பந்தங்களில் உங்க இருக்கிற இடத்துல எவ்வளவு பேர் நீங்க இருக்கும்போது உங்ககிட்ட மட்டும் அவர் தழுவை விலக பண்ணார்ல. ஒரு ஹல்லேலூயா. உங்களோட கெப்பாசிட்டியான ஆள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, உங்களோட பக்திமான்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, உங்களுடைய உண்மையானவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, உங்களுடைய பரிசுத்தவான்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, உங்களை விட நல்லவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு கடந்து போயிட்டு ஆண்டவரே ஈசாயை கூப்பிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணும்போது அவருடைய 6 பிள்ளைகள் கடந்து போனாங்க. 7வது கடந்து போகும்போது கடைசி மகன் மட்டும் கூப்பிட்டார். அவர் தொட்டார்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், இத்தனை பேர் இருக்கும்போது உங்க குடும்பத்துல ஒரு சொந்த பந்தங்கள் எல்லாரும் இடத்துல விட கர்த்தரங்களை நான் சொல்றேன், இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார்ல. ஒரு ஆமே ஹல்லேலூயா. நீங்க வாக்குவாங்க. ஒரு ஆமே எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், நான் சொல்றேன் கொஞ்சம் அவராக சொல்லிட்டவங்க. எத்தனையோ மக்கள் இருக்கும் பொழுது இந்த கிராமத்திலேயே முதல்ல ஆளு என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு ஹல்லேலூயா. 21 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய கிராமத்துல முதல்ல ஆளு என்ன தெரிஞ்சுக்கிட்டா, இந்த கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடு இருக்குதுன்னு வச்சுக்க. 1000 வீட்டுல விட எல்லாரை விட ரொம்ப நல்லவனானே இல்ல இல்ல இவ்வளவு ஜனங்கள் இருக்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து நிக்க வச்சார்ல. ஆமென் ஹல்லேலூயா. நீங்க உங்க இடத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, உங்க சொந்த பந்தங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா உங்க ஆண்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது நாங்க அவரோட மேல ஒரு தயவு தேவையில்லைங்க. இந்த தயவு கர்த்தருடைய பரவாயில்லைக்கு கொண்டு போகணும். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்க திடீர்னு ஒண்ணுமே இல்லாம இருக்கும், போட்டு செக் பண்ணி பார்ப்போம், பேலன்ஸ் 0 இருக்கும், பேக்ல கை விடுவோம், ஓட்டதான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. சில நேரத்துல எதுவுமே இல்லாம இருக்கும்போது அந்த நேரத்துல என்ன பண்ணல ஏது பண்ணாங்க. எனக்காவது ஒருத்தருக்கு போன் பண்ணிச்சு, பிரதர் ஒரு 1000 ரூபாய் காசு வேணும், சிஸ்டர் ஒரு 1000 ரூபாய் காசு வேணும் போது அவங்க அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் போதுமா? அது போதுங்க, ஒரு வாரம் ஓடுங்க. எத்தனை பேர் சொன்னீங்க அது போதும்? ஒரு வாரம் ஓடும் சொன்னோம்ல. அது வந்த உடனே அதே மாதிரி சொல்லுங்க, இந்த தழவு உங்களுக்கு போதுங்க, உங்க வாழ்நாள் இந்த தழவு உங்களுக்கு போதுமானதா இருக்குங்க. உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இந்த தழவு உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இதை காட்டுல வேற நான் சொல்லி கவனிக்கணும். இந்த தழவு காட்டில் எந்த எப்ப சொல்ல மாட்டேன், ரொம்ப நாளா ஃபிக்ஸ் பண்ணி சொல்றேன், எவனுடைய தழவு உங்களுக்கு தேவையில்லை, எவனுடைய தழவு உங்களுக்கு தேவையில்லை. இந்த தழவு உங்களுக்கு போதுமானதா இருக்கும் போது எவனுடைய தழவோ எவனுடைய தயவோ அந்த வார்த்தை மன்னிக்கணும் சொல்றேன், எவனும் எனக்கு தேவையில்லைங்க. இந்த தழவு எனக்கு போதும். பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இல்ல தோல்மல் கை பிடிச்சு சொல்லுங்க, நீ எனக்கு வேணும், ரொம்ப உன்னை நேசிக்கிறேன், ஆனா உன் தழுவெல்லாம் எனக்கு தேவையில்லை. சொல்லுங்க, உன் தழுவெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் நேசிக்கிறேன், உன்னை விரும்புறேன், உன்னை நான் இக்னோர் பண்ணல, உன்னை நான் உதறி தரல, ஆனா உன் தழுவெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த தழுவுக்கு முன்னாடி இந்த தழுவெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. கர்த்தருடைய தழுவு என்ன இருக்குங்க? நான் சொல்றேன், காவிய சொல்றேன், எவனுடைய தழுவு எவனுடைய தழுவு இல்லாம கர்த்தருடைய கலை சேர்க்க வேண்டிய தூரத்துல கர்த்தருடைய கொண்டு போய் சேர்ப்ப நிச்சயம். நீங்க நான் கடந்த வாரத்தை சொன்னேன், நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. நீங்க சொன்ன அந்த தழுவு பின்னாடி போட போதும். அந்த தழுவு குதிரைக்கு பின்னாடி ரதம் இருக்கும் போது குதிரையில அந்த பூட்டப்பட்டிருந்தாதான் ரதம் குதிரை போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். ஒராமே நம்ம ரதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம், குதிரை முன்னாடி நிக்குது, குதிரை மேல அந்த ரதத்தை கூட்டாம இருந்துச்சுன்னா குதிரை பாட்டு ஓடிட்டு இருக்கோம், நம்ம பாட்டு அங்கே வேடிக்கை பார்த்துருக்கு என்னன்னு. ஒராமே ஹல்லேலூயா. சில நேரத்துல என்ன பண்ணோம், அடிச்ச இடத்துல குதிரை மாட்டிட்டு இருக்கோம், குதிரை ரதத்துல மாட்டிட்டா அது நோட் அடிக்கும். ஒரு ஸ்டோரி ஞாபகம் இருக்கு. ஒரு ஆள் என்ன பண்ணா, மாட்டு வண்டி வாங்கறதுக்காக போனார். பழைய காலத்துல மாட்டு வண்டி மாடு சேர்த்து வாங்கறதுக்காக போனார். மாடு வாங்க போனார். மாட்டு வண்டி அவங்ககிட்ட இருந்துச்சு, மாடு வாங்க போனார். எல்லா இடத்துல போய் பார்த்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணா, ஒரு இடத்துல போயிட்டு காட்டினா, பக்கத்து மாடு செமையா சூப்பரா இருந்துச்சு. இந்த உடனே வாங்கிட்டாரு. வாங்கிட்ட உடனே கரெக்டா நைட்டு ஒரு 7-8 இருக்கும், நல்லா சாப்பிட்டு ஒப்பாடா நல்ல மாடு வாங்கிட்டேன்,
நீங்க என் வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பண்ணாரு. மாட்டு வண்டியில ஏறி உட்காந்தாரு. எல்லாம் வாங்கிட்டாரு. மாட்டு வண்டியெல்லாம் பூட்டிட்டு ஏறிட்டு உட்காந்துட்டாரு. உட்காந்துனோடனே இது மாதிரி இந்த இடத்துக்கு போனோம்னு சொல்லிட்டு ரோட்ல நிக்க வச்சுட்டாரு. நிக்க வச்ச உடனே அவர் ஏறி டயர்டு என்ன பண்ணாரு, ஏறின உடனே தூக்கி வண்டி படுத்துட்டாரு. மாட்டு போயிட்டு இருக்கும். அவர் போகுது, கொஞ்சம் தடவை நிக்குது. திருப்பி போகுது, கொஞ்சம் தடவை நிக்குது. வண்டி போயிட்டே இருக்குது. லைட்டெல்லாம் ராமே, ஏன்னா காலையில தான் ஆகும் அது போறதுக்கு. இவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் அப்படி தூக்கத்தில் இருந்து பாக்குறாரு. வண்டி போயிட்டு இருக்குது. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் இருந்து வண்டி நிற்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் போகுது. சரி ஓகே, ஏதோ எதில் டிராஃபிக் ஆகும் போது நிற்கிறது போகுதுன்னு இவர் நல்லா அப்படியே தூங்கிட்டாரு. காலையில் திடீர்னு சூரியன் பல்லுன்னு அடிச்சு உடனே அப்பாடா கொட்டாடிட்டு எழுது. ஓ வந்துட்டு நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு மாடு கொண்டு வந்து சேர்ந்துருச்சு. அவன் ஒன்றும் பண்ணல, தூங்கிட்டு இருந்தான். ஆனால் கொண்டு வந்து சேர்ந்துச்சுன்னு அப்படி எழுந்து பார்க்கறான். பார்த்தா திரும்பி பார்க்கறான். சுற்றி பார்த்தா அவன் எங்க கிளம்புனானோ அதே இடத்துல மாட்டுவாங்க. சொல்றது புரியுதுங்களா? எந்த இடத்துல கிளம்புறானோ அதே இடத்துல மாட்டு வண்டி இருக்கு. ஒன்றே புரியல. வண்டி நைட்டெல்லாம் ஓடுது. வண்டி நிற்கல. வண்டியை மாட்டியும் குறை சொல்ல முடியாது. நைட்டெல்லாம் ஓடுது. ஆனா அங்கே ஒன்றும் புரியல அவனுக்கு. என்னன்னு குழம்புறான். அப்பதான் சார் உங்களுக்கு தெரியுது, அது குப்பால் தான் மாட்டு வண்டியா. ஒரு ஆமே அந்த மாடு குப்பால். குப்பால் என்ன பண்ணோம், கொஞ்சம் தடவை போவோம், குப்பை தொட்டியை பார்த்து நிற்கும். இன்னும் கொஞ்சம் தடவை போவோம், குப்பை தொட்டியை பார்த்து நிற்கும். இப்படி ஊர்ல இருக்கிற குப்பையாண்டெல்லாம் போய் கரெக்டா அதுக்கு தெரியும் டைமிங். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நிற்கும். குப்பை அள்ளி போடுவாங்க. நம்ம சொல்ல தேவை ட்ரைனிங் சொல்ல தேவை. அதை பார்த்து 2 நிமிஷம் அந்த டைமிங் என்ன பண்ணு திருப்பி அதே மூவ் ஆகும். இப்படி என்ன பண்ணுது, ஊரெல்லாம் ரவுண்ட் சங்கின்னு இருக்கு. நான் போய் சேர வேண்டிய இடத்துல சேரல. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஒரு என்ன பண்றோம், ஓடுற மாதிரியே இருக்குது, சமாதிக்கிற மாதிரியே இருக்குது. திரும்ப சுத்தி ஒரு சுத்தி பார்த்தா இங்கே தான் நிற்கும். ஒரு அதே கடன் அதே பிரச்சனை சோதரம் திரும்பி அங்க திரும்பி பாரு காலு அதே காலு அதே மூச்சுதான், அதே முகம் கட்டினான், அதே தான் பார்க்கற மாதிரி இருக்கும். ஒரு மாற்றம் வந்திருக்காரு. எப்படியாவது இன்னைக்கு ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து சபைக்கு வந்து ஆண்டவரோட வார்த்தையை கேட்டோம். இன்னைக்காவது என் பொண்டாட்டி தெரிந்திருப்பான், இல்லையா புருஷன் தெரிந்திருப்பான், இல்லையா பிள்ளைகள் தெரிந்திருக்காரு. காலையில சந்தோஷம் இருந்து பார்க்கும்போது அதை விட அப்படி 7 சேர்ந்த மாதிரி ஒண்ணா வந்து நிற்கும். ஒரு திறமை சுத்தி பார்த்தாலும் அதேதான். ஒரு ஒரு நீங்க செலக்ட் பண்ண மாட்டது மாதிரி புரிந்தவங்களுக்கு புரியாதவர்கள் புரிஞ்சுக்கிட்டு கேட்டுங்க. நீங்க செலக்ட் பண்ண மாடு அது மாதிரி மாடு. நீங்க என்ன பண்ணாலும் அது ஓடும். நைட்டெல்லாம் ஓடும், நைட்டெல்லாம் கஷ்டப்படும். நிறைய இடத்துல யோகம் பண்ற மாதிரியே இருக்கும், பைபிள் படிக்கிற மாதிரியே இருக்கும், சர்ச்சைக்கு வர மாதிரியே இருக்கும், பைபிள் எடுத்துட்டு அப்படி அவ்வளோ பரிசுத்தமா வர மாதிரி இருக்கும். சிலர் அப்படி டைமிங்க்கு ஓடி வர மாதிரி இருக்கும். ஆனால் சுத்தி திரும்பி பார்த்தா அங்கேயே தான் இருக்கும். இன்னைக்கு இல்லைங்க, நம்ம அப்படி இல்லைங்க. ஆண்டவருடைய தழுவை பெற்று நாம் கர்த்தர் இன்னைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தூரத்துல கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க அதே இடத்துல நீங்க ரவுண்ட் அடிக்கிறது இல்லாம இனி உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய தழுவு இருக்கிறதுனால நான் சொல்றேன், எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாருன்னா உங்களை கர்த்தர் கரை சேர்க்க வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. அதனால சொல்றேன், கர்த்தர் எவ்வளவு பேர் இருந்தாலும் உன்னை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவருடைய தழுவு, அந்த தழுவுனால நான் இன்னைக்கு சாதிக்க வேண்டியது சாதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் பொறுமையா ஓடுறதுலயே ஓடாம செய்யறதுலயே செய்யாம ஒரு ஹல்லேலூயா. நான் சொல்றேன் திரும்ப, சும்மா அதே எதையுமே செஞ்சுட்டு இருக்காதீங்க. சப்பாத்தி எத்தனை பேர் சொல்றீங்க? எங்க பாச சொல்றது ஞாபகம் வந்துச்சு. சப்பாத்தி எத்தனை பேர் சொல்றீங்க? இல்ல என்ன சொல்றீங்க? எப்படி சொல்லுவீங்க சப்பாத்தி? எந்த சைஸ் வரும்? சுட்டாதானே தெரியும் இல்லைங்களா? ரவுண்டா வருமா? கரெக்டா யாராவது மாத்தி சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது மாத்தி ஒருத்தர் சொல்ல மாட்டேன், எல்லாமே ரவுண்டு தான். அது பிறந்ததுல இருந்து தாத்தனை கேட்டாலும் முப்பாட்டனை கேட்டாலும் வர எப்ப கேட்டாலும் சப்பாத்தி ரவுண்டா தான் இருக்கும். ஏன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீங்க சுட்டு பாருங்க. ஒரு ஹல்லேலூயா. என்ன அரைச்சாங்களோ அதே அரைக்கிறது தான். டிஃப்ரெண்டா சுட்டு பாருங்க. கொஞ்சம் நல்ல ஒரு முக்கோண வடிவில் டிஃப்ரெண்டா சுட்டுங்க சப்பாத்தி. இல்ல ஸ்டார் வடி சொல்லுங்க, அதையும் ஒழுங்கா செய்யறது, இது என்ன செய்யறது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா சுட்டு குழந்தைங்க கொடுத்து பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு ஹல்லேலூயா. எத்தவங்க அந்த ரவுண்டு பாத்தீங்கன்னா இந்த மூளைக்கு அந்த மூளைக்கு இது ரவுண்டா ஸ்கொயரா இல்ல சர்க்கிளா இல்ல செவ்வகமா எதாலுமே ஆற்றா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவு இருக்கு நம்ம சப்பாத்தி சொல்றது. ஒரு ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒவ்வொன்றையும் ஒரு டிஃப்ரெண்டா பண்ணுங்க. ஒரு ஹல்லேலூயா. எது செஞ்சாலும் ஒரு டிஃப்ரெண்டா பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய தழுவு மேல இருக்கிறது. ஒரு வேலை செய்யறீங்கன்னா அந்த வேலையை டிஃப்ரெண்டா பண்ணுங்க. அவன் செய்ய மாதிரியே செய்யாதீங்க. ஒரு ஹல்லேலூயா. அவன் என்ன பண்றானோ அதே மாதிரி பண்ணாதீங்க. அவன் என்ன படிக்கிறானோ அதே மாதிரி படிக்காத. உனக்குன்ற ஒரு திறமை ஒரு தழுவு கொடுத்து நீ வேற எங்க படி, அதை கொண்டு கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. ஒரு ஹல்லேலூயா. அவன் பண்ணாதே, அவனை காப்பி பண்ணாத. அவன் செஞ்சுட்டான் அதை செஞ்சினா சுத்தி திருப்பி பார்த்து அங்கதான் நிற்பேன்.
ஒரு அல்லேலூயா. நான் சொல்றது எதையும் வித்தியாசம் செய்ய கர்த்தருடைய அனுகிரகம் உங்க மேல இருக்கிறது. சும்மா ஏதோ ஒரே வேலையை பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல ஒரே வேலையை போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அதே பண்ணிட்டு சிலரெல்லாம் பார்த்தா என்ன பார்த்தா என்ன சொல்லிடுறேன், உங்களுக்கு சொன்னா போக என்ன சொல்றேன். நான் இந்த 12 வருஷம் இந்த வேலை செஞ்சதுக்கு என்னை விட கேடு கட்டும் எவனுமே இருக்க மாட்டேன். ஒரு அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒழுங்கா நான் ஒரே ஒரு ஆபீஸை பிடிச்சிட்டு 8-9 வருஷம் தான் குப்பை கட்டேன். ஒரு அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை சம்பளம். கடைசி 8-9 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 30-35 ரூபா தான் காசு இருக்கும். ஒரு அதுக்கடுத்து ஒரு 2 வருஷத்துல தான் 2 வருஷம் 1 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 1 lakh நியர் வந்ததுன்னா அதுல இருந்து எப்போ வெளியில வந்தனோ அன்னைக்குதான் கர்த்தரை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சேன். ஒரு அல்லேலூயா. சும்மா அரைச்ச மாதிரியே அரைச்சிட்டு அங்கேயே உட்காந்துட்டு குண்டிச்சு கொஞ்சம் அங்கேயே போய் காலடி சுத்து தான் போயிருக்கணும். நல்ல வேலை வந்துட்டேன். இன்னும் திட்டம் போகப்படிங்க என்ன சொல்லிட்டேன். ஒரு அல்லேலூயா. காலவரைக்கு அதுல என்ன குப்பை கொட்டிக்கணும்னா அப்புறம் தான் என்ன அங்கேயே உட்காந்துடும் சேரா நல்ல கால் போட்டு உட்காந்துக்குமா நமக்கு அடி நிச்சிக்கிச்சானு ஒரு 50 பேர் 100 பேர் இருப்பாங்க. அவனை திட்டணுமா, அவன்கிட்ட வேலை வாங்கணுமா, உட்காந்து போன் பேசணுமா, நம்ம தான் சொல்லிட்டு இப்படியே உட்காந்துட்டு நம்மள அவன் ராஜா மாதிரி உட்கார வச்சுட்டு அவன் ராஜா மாதிரி இருக்கிறான். நம்ம கடைசியா பார்த்தா பையன் ஒண்ணுமே இல்லை. ஒரு அல்லேலூயா. நாயா உழைக்கணும் உன்னையமா உழைக்க சொன்னது கட்டாயம். நாயா உழைக்கணும் உன்னையவன் உழைக்க சொன்னது ஒண்ணு இல்லை. நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நான் சொல்றேங்க சும்மா அதை நம்பிக்கை நீ வாழ்க்கை ஒண்ணுமே நடக்காது. கர்த்தர் நம்பிக்கை போ, கர்த்தர் பல வழிகளை திறப்பார். உங்களுக்கு பிசாசு ஒரு கதவை உனக்கு அடைச்சானா ஆண்டவர் 7 கதவுகளை உனக்கு கர்த்தர் திறப்பார். 7 வாசல்களை கர்த்தர் திறப்பார். உனக்கு அடைத்ததை காட்டிலும் பல மடங்கு கர்த்தர் தருவார். இது என் வாழ்க்கையில் அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அங்க ஒரு கதவு க்ளோஸ் ஆனவன போன இடமெல்லாம் கர்த்தர் கதவுகளை திறந்தாரு. சும்மா அந்த 3-4 வருஷம் ஒரு 4 பேங்க்ல வேலை செஞ்சுட்டேன். ஒரு அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வேணாம், நீ அதை நம்பிக்கை இருந்தா உன் சம்பளம் அவ்வளவுதான். அங்க நினைச்சு பண்ற நான் தான் ராஜா. கடைசி வரைக்கும் முன்ன நீ அங்கதான் ராஜா இருக்கணும். வீட்டு பொண்டாட்டி ஒண்ணு மதிக்கிறது. ஒரு அல்லேலூயா. ஒரு வீட்டம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, என்னத்தான் வேலை செஞ்சு என்னத்தான் சம்பாதிக்கிறேன். ஒரு 24 மணி நேரம் போனு, 24 மணி நேரம் இந்த வேலை அந்த வேலை, லீவு போட்டா அந்த வேலை, என்ன தெரிஞ்ச அப்படி கூட வந்துடும். வருதா? ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் சொல்றேன் அதே செய்யாதீங்க. ஆண்டவருடைய நடவடிக்கை உண்மையில இருக்கிற நீங்க கையிட்டு செய்கிற இந்த வருஷம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தந்தனே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏற்ற காலத்துல உபாகம் 28:12 கர்த்தர் ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்ய பண்ணுவார். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதித்து கர்த்தர் தம்மை நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். அப்பொழுது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார், நீயோ கடன் வாங்காது இருப்பார். அப்படின்னு சொன்னாங்க. நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வாதம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாங்க நடக்கல. நம்ம ஆண்டவர் கர்த்தர் ஏற்ற காலத்துல தேசத்துல மழை பெய்ய பண்ணுவார். கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதித்து கர்த்தர் தம்மை நல்ல பொக்கிஷசாலியாகிய இதே சொல்லிட்டு நான் டெய்லி சொல்றேன், டெய்லி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு சரிட்டா கொஞ்சம் தூங்கிட்டே இருக்கிறது ஒண்ணு நடக்காது. நீ செய்ய வேண்டியது செய், கர்த்தர் கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். அல்லேலூயா. எதை செய்யோ ஒண்ணுமே இல்லைனாலும் தைரியமா கர்த்தர் சொன்னார். அப்பா சொன்னீங்க நீ கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பீங்க. இந்த வேலையை நான் கர்த்தருடைய நாமத்திலே செய்கிறேன். நான் வரேன், நான் கையிட்டு செய்கிற கர்த்தர் ஆசீர்வதிங்க. இது ஒரு தழுவின் காலம், இது அந்த ஒரு அன்னதர்க்க காலம், இது ஒரு ஏற்ற காலம். காலவே தழுவுதான். இந்த வருடம் ஆண்டு நமக்கு கொடுத்தது இந்த வருடம் வசந்த கால அறுவடை ஆண்டு என்று சொன்னார். இது ஒரு தழுவு, ஒரு அனுகிரகம். அனுகிரகம் என்ன தெரியுமா? இது அனுகிரகம் எல்லாருக்குமே இல்லை. அன்றைய தழுவும் வந்தாலும் இறக்கம் வந்தாலும் அனுகிரகம் கிடைக்கும். லேவியராகமம் 25வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதில் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிகளும் தன் தன் குடும்பத்துக்கு திரும்பி போக கடவன். திருப்பி கொடுக்கிற ஒரு வருஷம் தான் இந்த வருஷம், யூபிலி வருஷம் இல்ல விடுதலையின் வருஷம். நீங்க சொன்ன கொஞ்சம் நல்லா கவனிக்க, ஒரு 10 நிமிஷம் முடிக்க பாருங்க. நீங்க நேரம் ஓடிச்சு பாருங்களேன். ஆனா சொல்றேன், இந்த ஏன் அனுகிரக வருஷம், ஏன் இது தழவின் காலம் இல்ல ஏற்ற காலம் என்று ஏன் ஆண்டவர் ஜனவரி 1 நமக்கு இதை கொடுத்தாருன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன் இது எப்ப நடக்குன்னா இந்த யூபிலி வருஷம் 50 வருஷத்துக்கு ஒரு முறை தான் யூபிலி வருஷம். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஆண்டோட வார்த்தை நான் தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசின வார்த்தையை நான் பேசுறேன். இந்த வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உருப்பிடுவீங்க. இந்த வார்த்தை சில உயரங்களில் உங்களை கொண்டு போகிறேன் சொல்லல. இந்த 1000 ரூபாயில ஒரு வாரம் வரைக்கும் தாங்குனீங்களே, இன்னைக்கு இந்த வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா சில நாள் வரைக்கும் அந்த வார்த்தை உங்களை கொண்டு போகும். யாருடைய கனவு உதவி யாருடைய இறக்கமோ உங்களுக்கு இல்லாம கர்த்தருடைய வார்த்தை தழுவு உங்களை கொண்டு போய் சேர்க்கும்.
அப்ப 50வது வருஷம்னா அதுதான் யூபிலி வருஷம். ஜூபிலி ஏன்னு சொல்லுவோம், கொண்டாடுவாங்க. இந்த சில இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 50வது வருடம் ஜூபிலி இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 50 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, அந்த 50 வருஷத்துக்கு ஒரு முறை ஏன் அந்த யூபிலி வருஷம் ஜூபிலியை கொண்டாடுறாங்கன்னா, திருப்பி கொள்ளுகிற வருஷம் தான் அந்த வருஷம், அதுதான் யூபிலி இயர். நல்லா கவனிக்கணும். ரெண்டாவது, விடுதலையின் வருஷம். 19வது வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருக்கிற ஒரு வருஷம் தான் யூபிலி வருஷம். கவனிக்க நான் படிக்கிறேன், இங்க பார்க்கணும். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீங்க. ஆண்டவர் அதை சொல்ற ஏற்ற காலத்துல ஒரு தேசத்துல மழை பெய்யப்படணும், நீ கைக்கு செய்கிற எல்லா வேலையும் கத்தத்தோட நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பார், ஒரு நல்ல பொக்கிஷசாலியை திறப்பார். அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் கனியை தரும் பொழுது, நான் சொல்றேன் பூமி தன் கனியை தரும். நான் இன்னைக்கு இப்படியே சொல்லுகிறேன், நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் ஆண்டவருடைய நாமத்துல கர்த்தருக்கு ஏற்றதா என்று கேட்டு எந்த வேலையை செஞ்சாலும் அதில் கனி உண்டாகும். அல்லேலூயா. அத்தி மரத்தில் அத்தி கனிகள் இல்லாமல் போயிட்டு போல வாழ்க்கையில் இருக்காம கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். நான் திரும்ப சொல்ல கவனிக்கிறீங்களா? எதை செஞ்சீங்கனாலும் அந்த சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து நீங்கள் போய் ஆண்டவரே உமக்கு சுத்தமா அதை நான் செய்கிறேன் என்று நீங்கள் செய்யும் போது எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு ரிசல்ட் பாஸ் தான், அதுல ஃபெயில் ஆகாது, அது நிச்சயமாக கனி கொடுக்கும், பலன் கொடுக்கும். நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு தோல்வி இருக்காது. ஹல்லேலூயா. நீங்க எதை செஞ்சாலும் அது தோல்வி போல தெரிஞ்சாலும், அது தோல்வியில முடிவு போல தெரிஞ்சாலும், அது முடிவில் ஜெயமாய் கர்த்தர் மாற்றம் பண்ணுவார். அப்ப நீங்க திருப்தியாய் சாப்பிடுவீங்க, அதுக்கு அது சுகமாய் குடியிருப்பீங்க, சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாக இருக்கும். அப்போ நான் இது 50வது வருஷத்துக்குள்ள வரேன். யூபிலி வருஷம்னா 7ஆம் வருஷத்துல எதையும் விளைவிக்க கூடாது நான் சொன்னார். இந்த 50வது வருஷம் ஏன் சொல்றாருன்னா, 7வது வருஷத்துல எதையுமே பயிர் பண்ணக்கூடாது, பயிரே பண்ணக்கூடாது. 7வது வருஷத்துல எதுவும் விளைவிக்க கூடாது. அப்ப எப்படி சாப்பிடுவோம் என்றார்கள். அதுக்கு ஆண்டு சொன்னாரு 6வது வருஷத்துல, நல்லா கவனிக்கிறீங்களா? பைபிள் சொல்றதான் சொல்றேன், நான் சொல்லல, சுயமா சொல்ல, அடிக்கடி சொன்னல, உங்களுக்கு மண்டே ஏறல, இப்போ அது இருக்குதான்னு பார்ப்போம். 7வது வருஷம் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்ப ஜனம் கேட்பாங்க, 7வது வருஷம் ஃபுல்லா செய்யாம இருந்தா 365 நாள் வேலை செய்யாம வீட்டிலேயே உட்காந்துருந்தா சொத்துக்கு என்ன பண்றது? நம்ம புரியுற மாதிரி சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு போதுதான். அப்ப ஆண்டு சொன்னாரு, இந்த 6வது வருஷத்துல 6வது வருஷம் உழைக்கல நான் என்ன பண்ணுவேன்னா 3 வருஷத்துக்கு தேவையான எல்லாவற்றையும், நீ 3 வருஷம் சம்பாதிக்கிற பாத்தியா, அந்த 3 வருஷத்துக்கான வருமானத்தை அந்த 6வது வருஷத்துல கொடுத்துருவேன். புரியுதா? புரியாம அவன் சொல்றீங்களா? அல்லேலூயா. 3 வருஷம் நீங்க சம்பாதிச்சீங்க பாத்தீங்களா? இல்ல இப்போ 6வது வருஷம் இது வந்துட்டோம், 6வது வருஷம் என்ட்ரு ஆயிடும், 7, 8, 9 இந்த 3 வருஷம் சம்பாதிப்பீங்க பாத்தீங்களா? அதை 6வது ஒரு வருஷத்துல கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. 3 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கொடுக்கும் போது அது 1 மடங்கு தான் நீ சாப்பிடுவ, இது 2 மடங்கு உங்களுக்கு மீதியா இருக்கும். ஒரு அல்லேலூயா. இதுதான் 7வது வருஷத்துல ஆண்டவர் எதையும் செய்யாதுன்னாரு. இன்னைக்கு சொல்றேன், ஏன் 7வது வருஷம் சொல்றானா, 7 × 7 வருஷம், அது மாதிரி 7 முறை வரணும். 49 வருஷம் கம்ப்ளீட் ஆயிட்டு 50வது வருஷம் தான் யூபிலி வருஷம். புரியுதுங்களா? 7 வருஷம் முதல்ல கொண்டாடணும். 7வது வருஷம் ஓல்டு இருக்கணும், 2வது 7 ஓல்டு இருக்கணும், 3வது 7 ஓல்டு இருக்கணும், 4, 5, 6, 7வது 7 ஓல்டு இருக்கணும். 49 வருஷம் ஆயிடுச்சா, 50வது வருஷம் தான் யூபிலி வருஷம் கொண்டாடணும். அப்போ என்னைக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரும்னா, அந்த 50வது வருஷம் தான் ஒரு விடுதலை கிடைக்கும். 50வது வருஷம் தான் ஒரு உங்கள் வாழ்க்கை திருப்பி கொள்ள முடியும். இன்னைக்கு நான் சொல்றேன், அப்ப 50 வருஷம் யாரெல்லாம் காத்திருக்கேன் கொஞ்சம் கையை வைத்துங்களேன். ஆண்டு சொல்லுங்க, கை வைத்துக்கலாம். ஆண்டு பிறந்தவர் 50 வருஷம் யாரெல்லாம் காத்திருக்கீங்கன்னு கேட்டேன். ஒரு ஆமே நம்ம இன்னும் 50 வயசு ஆகல, 50 வருஷம் காத்திருக்க கை தூக்குறீங்கன்ற மாதிரி நீங்க சொல்லலாம். ஒரு அல்லேலூயா. 50 வருஷம் யாருக்கு நம்ம காத்திருக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணத்தை பெற வேண்டும் என்றால், இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த அறுவடை ஆண்டு தயவுன அனுகிரகத்தை நம்ம பெற்றுக் கொள்ளணும்னா 50 வருஷம் காத்திருக்கணும். இப்ப புரியாத சொல்லுங்க, 50 வருஷம் நீங்க காத்திருந்தாதான் இந்த ஆசீர்வாதத்தை காணாலே பெற்றுக்கொள்ள முடியும். பாலம் தேனம் ஓடுகிற கானான் தேசத்தை நீங்க எப்படி சுதந்திரிக்க முடியும்? 50 வருஷத்துக்கு பிற்பாடு அந்த யூபிலி வருஷம். பட் நமக்கு என்ன இப்ப சம்மந்தம் இருக்கிறது? கிட்டத்தட்ட நான் சொன்ன ஒரு 20 வருஷம் காத்திருக்குன்னு வச்சுங்க, ஆரம்பிச்சுக்கப்பட்டு ஒருத்தர் 30, ஒருத்தர் 40, ஒருத்தர் 10 வருஷம், 5 வருஷம், 4 வருஷம் இப்படி காத்துருக்கீங்க. பட் 50வது வருஷம் நமக்கு என்ன கனெக்ட் ஆகுது அதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி வர ஆண்டவர் என்ன சொன்னாரு, 6 வருஷம் கஷ்டப்படணும், 7வது வருஷம் ஓய்வு இருக்கணும்னு சொன்னார். இப்போ உங்களுக்கு இப்படி சொல்ல புரியுற மாதிரி 6 நாள் உழைக்கணும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பிடிச்ச சனியும் சேர்த்து 6 நாள் நீங்கள் கஷ்டப்படணும். 7வது நாள் ஓய்வு நாள், பரிசுத்த நாள்.
புரியுதா? அப்பதான் என் மாமா கூப்பிட்டான், அப்பதான் என் கம்பெனி ஓனர் வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி நீங்க ஓடனா அவ்வளவுதான். ஓகே, அப்போ இந்த 6 நாள் முடிச்சுட்டு 7வது நாள் ஆண்டு சொல்றாரு. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாவே, இப்போ ஒரு உதாரணம் சொல்றீங்க, டெய்லியும் 1000 ரூபாய் வருமானம்னு வச்சுங்க. டெய்லி 1000 ரூபாய் வருமானம். திங்கள் 1000, செவ்வாய் 1000, புதன், வியாழன், வெள்ளி. 5 நாள் எவ்வளோ ஆச்சு? வெள்ளி வெயிட் பண்ணுங்க. 5 நாள் எவ்வளோ ஆச்சு? 5000 ஆச்சு. கரெக்டா? 5 நாளுக்கு 5000 ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்க. இப்போ சனிக்கிழமை வரீங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்றேன், சனி பிடிச்சு சனிக்கிழமை வரீங்க. வரும்போது அந்த ஒரு நாள், நாளைக்கு ஆண்டவருக்கான ஒரு நாள் பரிசுத்த நாள் என்று நீங்க மைண்ட் செப்பரேட் பண்ணும்போது, அன்னைக்கு இப்போ சனிக்கிழமை 1000 ரூபாய், ஞாயிற்றுக்கிழமை 1000 ரூபாய், 2000 ரூபாய் வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 3000 ரூபாய் சேர்த்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போனா போட்டணும். அதான் அனுகிரகம். போனா போட்டேன். சில ஜெபம் பண்ணாங்க, அது போனா போட்டோம் காத்திருக்க வச்சிருக்காரு. எப்ப செத்து போயிருக்கல சொல்லுங்க, எப்ப செத்து போயிருக்கீங்களா? போனா போட்டு கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்து போயிட்டு கிரேஸ் பீரியட் வண்டி ஓடுது. ஜெபத்தால வண்டி ஓடுது சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் கை உயர்ந்து, ஒருத்தர் ஜெபம் பண்றது இல்லை, ஒருத்தர் ஒன்றும் பண்றது இல்லை, சும்மா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஒன்று ஓடுது. கிரேஸ் பீரியட் தான் வண்டி ஓடிச்சு இருக்குது. போட்டோன்னு கொடுத்துருக்கிற மாதிரி. அப்போ சேர்த்து என்ன பண்ணுவாங்க? சனிக்கிழமை 3000 ரூபாய் கொடுப்பாரு. இப்போ புரியுது என்ன சொல்றது? சனிக்கிழமையான வருமானத்தையும் கொடுப்பாரு, ஞாயிற்றுக்கிழமைக்கான வருமானத்தையும் அதிக சேர்த்து கொடுப்பாரு, அதுக்கு திங்கக்கிழமை நீ சம்பாதிக்க வேண்டிய வருமானத்தையும் சேர்த்து ஆண்டவர் 3 நாளைக்கானது ஒரே நாளில் கொடுப்பார். இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், ஆண்டவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள பரிசுத்த நாள எல்லாவற்றையும் நீங்கள் அனுசரிக்கும் பொழுது சனிக்கிழமை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இது வந்து ஒரு தீர்க்கதரிசனம் உங்களுக்கு சொல்லணும்னு நான் சொல்றேன். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவான காரியங்கள் செய்யலாம். இந்த 7வது நாள் ஓய்வு நாள் பரிசுத்த நாளை நீங்கள் ஒதுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா அனுகிரகத்தை கர்த்தர் கொடுப்பார், தயவை கொடுப்பார். 5 நாள் சம்பாதிச்சதே 5000 நான் அந்த ஒரு நாள்ல 3000 ரூபாய் கர்த்தர் கொடுப்பாங்க. நான் புரியுறதுக்காக எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு ஆமென் ஹalleluya. அப்ப நீங்க நான் சொல்றேன், இதேதான் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு சொல்றேன். 6 நாள் படிக்கிறீங்களா? கலெக்டருக்கு 6 நாள் படிச்சுட்டு 7வது நாள் நீங்க ஆண்டவருக்காக நீங்க கொடுக்கும் போது அந்த 6வது நாள்ல ஆண்டவர் 7வது நாள் நீங்க படிக்க வேண்டியதை காட்டிலும் ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. நான் கலெக்டருக்கு படிக்கிறேன்னு சிலர் பாத்தீங்கன்னா சர்ச்சைக்கே வராது, கடைசி உருப்படாம அட்லீஸ்ட் பியூனா கூட ஆயிருக்காங்க. இயேசு நாமத்தில் ஹalleluya. நிறைய பேர் பாருங்க கலெக்டருக்கு படிக்கிற பார்த்தா கடைசி பில் கலெக்டர் கூட ஆயிருக்காங்க. இயேசு நாமத்தில் ஒரு ஹalleluya சொல்லுங்க ஹalleluya. நிறைய பேர் பிள்ளைகள் அப்படிதான் பண்றாங்க. சர்ச்சை கட் பண்ணிட்டு படிப்பு வேணுங்க, முக்கியம் நான் சொல்லல. சர்ச்சை கட் பண்ணிட்டு படிப்பு இல்ல. அந்த 7வது நாள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாளை நீங்க அனுசரிக்கணும். அது பரிசுத்தமான நாள். அதுக்கப்புறம் எதை வேணாலும் செய்யுங்க. ஒரு ஆமென். படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன் ஹalleluya. பாஸ் பண்ணணுமா? இதுதான் ரகசியம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணணுமா? இதுதான் ரகசியம். அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடண்ட் ஆகணுமா? இதுதான் ரகசியம். ஒரு ஹalleluya. நீ நிறைய பேர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது 7 நாள் படிச்சிருக்கூடிய நீங்க உருப்பிட்டு இருக்கான்னு பாருங்க. யாராவது இருக்கட்டும், ஏதோ ஒன்று 4 பேர் பாஸ் பண்ணி 4 1 5 இருக்கும். பிச்சைக்காரன் ஒரு பிச்சைக்காரன் இருக்கும். ஒரு ஹalleluya. ஆனா எல்லாமே விட்டுட்டு நீ கர்த்தர் பின்னாடி ஓடி வந்தீங்கன்னா எல்லாம் வீட்டுல அன்னைக்கு வரும்பொழுது கர்த்தர் உன்னை முதன்மையான இடத்துல வைப்பாரு. நான் சொன்னேன்ல ஹalleluya. 10th +2 என்னுடைய மார்க் சொல்றேன் 548 1200 ஒரு ஆமே. நான் 600 பிரின்சிக்கார நான் சொல்றது இப்ப 2005 ஒரே சிஷியர் 600 ஐயோ அவ்வளவு வெட்டியா அப்படின்னு பாக்குறேன். ஒரு ஹalleluya. 1200க்கு 548 அப்ப பாருங்க 50 கூட இல்ல, 50% கூட இல்ல, அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா நான் காலேஜ் போகும்போது காலேஜ் டிபார்ட்மெண்ட் காலேஜ் டாப்பர் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். ஒரு ஹalleluya. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் டாப்பர். எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப ஏசி என்கிட்ட இல்ல, அவரோட தழுவு எனக்கு இல்ல. அதுக்கு 2005 +2 முடிச்சு வரல. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது 6 நாளில் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு 7வது நாள் ஆண்டவருடைய நாள் என்றுதான். இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுவேன், இந்த 7வது நாள் தான் சனிக்கிழமை இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எல்லாம் வரும். சண்டே ஞாயிற்றுக்கிழமை வருது. அப்போ ஒரு எழுதவே இல்லை, நான் எக்ஸாமே போறேன். அந்த வேலை எனக்கு தேவையில்லை. ஒரு ஆமே. யாரும் ஞாயிற்றுக்கிழமை கட் பண்ணிட்டு போய் எழுதுற மாட்டேன். ஒரு ஆமே ஹalleluya. அங்க போயிட்டு டிஎன்பிசி எழுதி பாஸ் 20,000 25,000 சம்பளத்துக்கு நான் இவ்வாறு வேலை செஞ்சுக்கிட்டு அப்புறம் லஞ்சம் வாங்கணும்னு அரசு பண்ணிட்டேன். அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்தமாய் கர்த்தருடைய ஆண்டவருடைய ஊழியத்தை கொடுத்து இன்னைக்கு ஒரு பிசினஸ் கொடுத்து கர்த்தர் நடத்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாமே முன்னாடி ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கிறார். அதுக்காக சொல்ல வரேன், நான் உண்மையாக சொல்றேன். ஆண்டவர் பல்வி எடுத்துன்னு சொல்லுகிறேன். அந்த எக்ஸாம் நான் எழுதல ஆரம்ப நாட்களில. ஏன் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு சொல்லிட்டு
ஹல்லேலூயா. என் ஆராதனை கட் பண்ணிட்டு என்னுடைய பாஸ்டர் சொன்னாரு, பரவாயில்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தானே, பரவாயில்ல எக்ஸாம் எழுதினாங்க. இல்லங்க, என் ஆண்டவருக்கு முக்கியத்துக்கு அடுத்த அந்த எக்ஸாம் எனக்கு தேவையில்லை, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல அப்படிப்பட்ட ஒரு நிலையை நினைக்கணும். 1 கோடி ரூபாய் வருமானம் உங்களை ஆண்டவர் ஆராய்ச்சிக்கு அப்புறமா எல்லாமே இருக்கு. யாராவது புரியுதா கொஞ்சம்? ராமே ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பிப்பார். அப்ப 6 நாள் நீங்க என்ன வேணா செய்யுங்க. 7வது நாள் சைலண்டான சமூகத்தில் வந்துட்டு அமர்ந்து அவர் வார்த்தையை கேட்டு அவர் ஆராதித்து உயர்த்திட்டு அதுக்கு ஓட ஆரம்பி. பரவாயில்ல. ஆமென் ஹல்லேலூயா. ஓடிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுனா, ஏன் ஆண்டவர் தூக்கம் கொடுத்துருக்கா தெரியுமா? 24 hours நீ ஓடிட்டே இருக்க தூக்கம் இல்லை. நான் பாருங்க, தூக்கம் இல்லைன்னா கூட ஓடிட்டே இருந்த பாரு. இல்ல ஐயோ பிரதர், தூக்கம் இல்லைன்னா 24 மணி நேரம் சம்பளம் டபுள் சம்பளம் வேலை செய்வாரு. ஒரு ஆமே எல்லாருமா இன்னொரு பிரதர் அவர் இல்லைன்னா என்ன வேலைன்னா தூக்கம் வளர்த்தனால நம்ம அறியாம தூக்கம் தூங்கிடும். இந்த தூக்கத்தை ஆண்டவர் கொடுக்கலாம். யுவர் சாய்ஸ். நீ விரும்பினா தூங்கிக்கலாம், விரும்பினா தூக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா எத்தனை பேர் தூங்கிங்க ஒழுங்க சொல்லி கை ஓடி பார்க்கலாம். தூங்க மாட்டோம். ஓடி சும்மா நைட்லாம் சவாரி ஆரம்பிப்பாங்க இருக்கணும். புரியுதா? அப்படி கொடுத்தா சீக்கிரம் எல்லாமே ரிப்பேர் சீக்கிரம் சங்கம் ஊதிட்டுவான். சீக்கிரம் சீக்கிரம் ஊதிட்டுவான். ஒரு ஆமே. அப்ப ஆண்டவரே கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறதுன்னா 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு கொடுத்தாரு. அப்ப நீ இதெல்லாம் செஞ்சுட்டு நைட்ல ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும்போதுதான் எல்லாமே மிஷின் எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அமைதியா ரெஸ்ட் இருக்கும். ஒரு ஆமே ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அப்படி கொடுக்கலாம். நம்ம ஆளு என்ன பண்ணுவோம், நைட்டு அந்த தூக்கம் இல்லாம இருந்தா நைட்டு ஒரு 8 மணிக்கு சாப்பிடாத இருக்காங்களா, திருப்பி 11 மணிக்கு சாப்பிடுவீங்க, திருப்பி மதிய நடக்கு நைட்டு 1 மணிக்கு எழுந்து சாப்பிடுவீங்க, திருப்பி வெடிக்கால 4 மணிக்கு. இப்போ பிரியாணிக்கெல்லாம் 4 மணிக்கு பிரியாணி, சூடு பிரியாணி 4 மணிக்கு சாப்பிட்டு இப்படி கண்டினியூவா சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அது எவ்வளவுதாங்க அந்த மிஷின் ஓட அரைக்கும். கடைசியா இது ஓடுற மாதிரி அதான் ஓடும். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறாருன்னா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். அதே போல ஓடிட்டே இருங்க. 6 நாள் ஓடுங்க, 7ஆம் நாள் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ஒரு ஹல்லேலூயா. 7ஆம் நாள் கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்துல காத்துருங்க. குடும்பத்துக்கு நேரத்தை கொடுங்க. 7ஆம் நாள் குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுத்து மீதி நேரம் என்ன பண்றீங்க? குடும்பத்தோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதான் விட்டுட்டு 7 நாள் ஒரு வருஷத்துல 356 நாள் ஒரு நாளெல்லாம் இருக்காங்க. ஆனா உருப்பிட்டாங்கன்னு கேட்டு பாருங்க, ஒண்ணுமே இல்லை. கை எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஒரு ஆமே ஒரு ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு அனுகிரகத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறாருன்னா இன்னைக்கு சொல்றோம், அந்த 7வது நாளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா, நீ 7வது நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நீ 3 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். 6வது நாளை கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் வர மாட்டேன் மச்சான் வரையாடா நோனோ. ஒரு ஹல்லேலூயா. மாமா ஹல்லேலூயா. நண்பா நம்பி எதுவாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்தது கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன் என்று நீங்கள் அப்படி வரும்பொழுதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அந்த வருஷத்துல ஆண்டவர் நடக்க வேண்டியதை நடப்பாரு. இந்த யூபிலி வருஷம் சொன்ன பார்த்தீங்கன்னா, யூபிலி வருஷம் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிச்சிடறேன். மீறி அடுத்த வாரம் தான் தொடங்க கண்டினியூ பண்ண நினைக்கிறேன். இப்போ நேரம் ஓடிச்சு, டைம் ஆகிடும். யூபிலி வருஷம் என்னன்னா, ஒருத்தர் வீடு அடமானம் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. உங்களுக்கு புரியுமா சொல்றேன். ஒருத்தர் வீடு அடமானம் வைக்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள அந்த வீட்டை மீட்டணும். ஓகேங்களா? மீட்லாம். அப்படி அவர் மீட்லன்னா அது வாங்கின பாத்தீங்க, அடமானம் போட்டா பாத்தீங்களா, கொடுத்தாரு பாத்தீங்களா, அவருக்கு தான் சொந்தம். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. புரியுதுங்களா? 2வது அதை வாங்க கூடாது, வாங்க முடியாது. இப்ப பணம் கட்டினாலும் அது திருப்பி வாங்க முடியாது. இதுதான் வந்து அந்த காலத்துல இருந்த ஒரு காரியம். நம்ம வேதத்தின் அடிப்படையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ஒரு ஹல்லேலூயா. அந்த வீடு நீ வாங்கிட்டீங்கன்னா 2வது என்ன நடக்கும்? அவர் எடுத்துப்பாரு. ஒரு வருஷத்துக்குள்ள மீட்கணும். ஒரு வருஷத்துக்குள்ள மீட்டணும். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுங்களா? ஒரு வருஷத்துக்குள்ள அந்த வீட்டை மீட்டணும். பேங்க் லோன் வச்சு கிடைக்கீங்களா? வீட்டு லோனு திடீர்னு கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை போட்டு ஒரு வருஷத்துக்குள்ள மீட்டணும். இல்லைன்னா அவனுக்கு சொந்தம்னா என்ன ஆகும்? ஸ்லோகா. ஒரு ஹல்லேலூயா. இது நான் சொல்றது பழைய அந்த காலத்துல யூபிலி வருஷத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு வீடு அடமானம், அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவர் பணத்தையும் வட்டியும் கட்டிட்டு மீட்டு கொள்ளலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் ஆயிடுச்சுனாலும் அவர் பணத்தை எடுத்து போய் வட்டி கட்டினாலும் அதை மீட்டு கொள்ள முடியாது. அப்படிதான் மட்டும் போவாரா கூட போயிட்டு வந்தது. ஓகே. அப்போ என்ன அந்த ஒரு நாள் ஆனாலும் அந்த ஒரு நாள் லேட் ஆயிடுச்சுனாலும் 365 நாள் ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் கூட ஆனாலும் என்ன நடக்கும்னா அதை மீட்க முடியாது. நீ பணத்தையே எடுத்துட்டு போயிட்டு நான் டபுளா கொடுக்குறனாலும் அதை மீட்க முடியாது. அவனுக்கு தான் சொந்தம். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. நான் கவனிக்கிறீங்களா? புரியுது நான் சொல்றதை முடிக்க போறேன் நான். ஆமென். அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீ மீட்டு கொள்ளலாம்.
ஒரு வருஷத்துக்கு பின்பு ஒரு நாள் ஆச்சுனாலும் நீ வந்து டபுளா ட்ரிபிளா கொடுக்கறனாலும் அது உங்களுக்கு கிளைம் பண்ண முடியாது, லீகலா மூவ் பண்ண முடியாது. அது அவருக்கு தான் சொந்தம். இதான் அது வந்து வீடா இருந்தாலும் சரி, நிலமா இருந்தாலும் சரி, தோட்டம் துறவு எதுவா இருந்தாலும் சரி, ஒரு ஆளை வந்து அடிமையா அடமானம் போடுவாங்க. அப்பெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள அந்த பணம் கட்டணும், கட்டலன்னா அடிமையா தான் வந்து வேலை செய்யணும், அடிமையா தான் வந்து உட்காரணும். ஒரு ஆமே ஹல்லேலூயா. மௌலிய அந்த பிரதர் ஒருத்தர் வந்து அந்த பைக்ல அவர் கூட போயிட்டு கீழே ஸ்கூட்டில ஒரு சீக்கிரம் போயிட்டு, அப்போ என்ன இங்க கவனிங்க. அப்போ எது வந்தாலும் வீடு தோட்டம் துறவு எந்த சூழ்நிலை எதுவா இருந்தாலும் என்னன்னா நீங்க அந்த ஒரு வருஷத்துக்குள்ள மீட்டு கொள்ளணும். ஒரு வருஷம் கிராஸ் ஆயிடுச்சுன்னா மீட்க முடியாது, அது அவர்களுக்கு தான் சொந்தம். நீ எதை செய்ய சொந்தம். ஆனா ஒரு விஷயம், 50 வருஷம் வரைக்கும் அவங்க கிட்ட எதுவுமே நீ பண்ண முடியாது. இந்த 50வது வருஷம் யூபிலி வருஷம் என்னன்னு கேட்டீங்க. இந்த 50வது வருஷம் வரும்பொழுது ஒரு ஜூபிலி வரும்போது என்னன்னா அவன் எதையுமே செய்யலைனாலும் தானாகவே யூபிலி வருஷத்துல அனுகிரக வருஷம் அதுதான் ஏற்ற காலம், அதுதான் நடுவை காலம், எல்லாவற்றையும் சகலத்தையும் அது திருப்பி கொள்ளுகிற வருஷம். நான் முதலே சொன்னேன். என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கான மீனிங் என்னன்னா, இந்த 50வது வருஷத்துல இந்த அடமானம் போட்டா பாத்தீங்களா, அது அப்படியே வந்து அவன் வந்து சிஸ்டர் பிரதர் உங்ககிட்ட இருந்து நான் அடமானத்தை வாங்கியிருந்தேனே அப்படின்னு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட உங்க நிலத்தையோ சொத்தையோ வீட்டையோ அவன் அடமானத்தை போட்டதை திருப்பி கொடுக்கணும். ₹1 காசு வாங்க கூடாது. சொல்றது புரியுதா? ஒரு அல்லேலூயா. ஒரு 50 லட்சம் ரூபாய் வீட்டு அடமானம் போட்டிருக்காரு. ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு நாள் மீட்க முடியல. ஒரு வருஷம் கிராஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், இது சொந்தம் அவருக்கு. ஒரு அல்லேலூயா. 2 பேர் வந்தீங்கன்னா சொல்லிடுறேன், புரியுற மாதிரி சீக்கிரம் 2 பேர் யாராவது வந்துருவாங்க. சீக்கிரம் நேரம் வந்துல நினைவு. இப்போ இவர் தான் வந்து ஓனர், பணத்தை இவர் கொடுக்குறாரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க, வீட்டை அடமானம் இவர்கிட்ட வீட்டை அடமானம் வைக்கிறாங்க. ஒரு 50 லட்சம் ரூபாய் இவர்கிட்ட பணம் வாங்குறாங்க, வீட்டை அடமானம் வைக்கிறாங்க. ஓகேவா? இப்போ கடன்காரர் யாரு? இவர் கடன்காரர். கடன் கொடுத்தவர் யாரு? இவர் கடன் கொடுத்தவர். இப்போ இவருடைய சொத்து இவர் கையில அடமானத்துக்கு வந்துருச்சு. கரெக்டா ஒரு வருஷத்துக்குள்ள அவரால் மீட்க முடியல. ஒரு வருஷத்துக்குள்ள அவரால் மீட்க முடியல. அப்படி ஓடணும். இப்ப மீட்க முடியாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றாரு, இவர் ஒரு வருஷம் கடந்த உடனே அதுக்கு சொந்தக்காரர் இவர் ஆயிட்டார். அவர் சொந்தக்காரர் இவர் ஆயிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு, இவரு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அது கம்மியான அடமானம் போட்டாரு, எதை போட்டாரோ, பட் ரூட்ஸ் அதுதான். இப்போ 49 வருஷமா அனுபவிக்கிறார். இவங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் 49 வருஷம் இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. 50வது வருஷம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, யூபிலி வருஷம் ஒரு வருஷம் அனௌன்ஸ்மெண்ட். ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. எப்பவுமே அந்த பெதஸ்தா கூடத்துல வருஷத்துக்கு ஒரு முறை தேவதூதன் வந்து அந்த கவத்தை கிளம்புவான், அந்த சிலர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனா இந்த யூபிலி வருஷம் 50 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அந்த 50வது வருஷம் நீ தூங்கிட்டு உட்காந்துட்டு ஏதோ ஒண்ணு நடக்காது. அந்த 50வது வருஷம் 49 வருஷம் முடியல, நாளைக்கு யூபிலியே ஸ்டார்ட் ஆகுது, நாளைக்கு 50வது வருஷம் அப்படின்னு வந்த உடனே இப்ப இந்த அம்மா என்ன பண்ணணும்னா, நம்ம நேரம் என்ன பண்ணணும், இப்போ வந்த உடனே இதெல்லாம் இந்த சொத்து டாக்குமெண்ட் வச்சுங்க, புரியுது? இப்ப இந்த டாக்குமெண்ட்ல ₹1 பணம் அவங்க கிட்ட வாங்கக்கூடாது. 50 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்கல்ல, அதை நம்ம கேட்க கூடாது, அந்த மாதிரி கொடுக்க கூடாது. இந்த 50வது வருஷத்துல இந்த டாக்குமெண்ட் இன்னமா நேரா போய் அவங்க கிட்ட கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ₹1 காசு திரும்பி வாங்கக்கூடாது. நான் 50 லட்சம் கொடுத்தேன், 50 வருஷத்துக்கு வட்டினாச்சு மண்ணாங்கட்டினாச்சு ஒண்ணும் கிடையாது. 50வது வருஷத்துல நீ அப்படியே எடுத்துட்டு போய் அவங்க சொத்தை அவங்க கிட்ட திருப்பி ஒப்படைக்கணும். ஒரு அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றப்போ? புரியுதா நான் சொல்றது? அப்போ இந்த 50வது வருஷத்துல எதையுமே திரும்பாம இவங்க கூப்பிட்டு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறது, அதுதான் யூபிலி வருஷம். அப்படின்னா அவனுடைய எந்த முயற்சியும் தேவையில்லை, எந்த உழைப்பு கஷ்டம் எதுவுமே தேவையில்லை. ஆனா நமக்கு தேவையானது 50வது வருஷத்துல வரும். திஸ் இஸ் ஜூபிலி இயர். 50 வருடம் அது வந்து நடக்கும். 50வது வருஷத்துல நடக்கும். ஆனா நமக்கு ஒரு கேள்வி, இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு எந்த வித போராட்டமும் பிரச்சனையும் எந்த கஷ்டமும் எதுவுமே இல்லாம இந்த 50வது வருஷம் இந்த வருஷம் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? 50 வருஷத்துக்கு வரும்போது தான் வரும். ஆனா இன்னைக்கு சொல்ல இந்த 2026 நமக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு யூபிலி வருஷம், ஜூபிலி 50வது வருடம் அனுகிரக காலம், நிறைவே காலம், ஏற்ற காலம். இந்த வருஷத்துல 49 வருஷம் உன்னால சாதிக்க முடியாத 50வது வருஷம் நீ கை கட்டிக்கு சொத்தம் மட்டும் பண்ணிட்டு ஜோம் பண்ணிட்டு இந்த வருஷம் கர்த்தர் செய்ய வேண்டியது செய்து நடக்க வேண்டியது நடக்குது. கர்த்தர் உயரமான கண்மலை மேல உங்களை நிறுத்தி அழக பார்க்கிற ஒரு வருஷம் தான் கர்த்தர் ஏற்ற காலம். இதுதான் வசந்த காலம்.
ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. நான் சொல்றேன், எப்படி இந்த நீங்க அனௌன்ஸ் பண்றீங்களே யூபிலி வருஷம், உங்களுக்கு கேள்வி வருதா? இது எப்படி யூபிலி வருஷம், அமெரிக்கா வருஷம் நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க, நீங்க கேள்வி கேட்கறீங்களா? நீங்க நான் சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றேன், அந்த யூபிலி வருஷம் இந்த வருஷம் தான். ஏன் இந்த வருஷம் தான்? அது இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஒரு ஹalleluya. சொல்ல புரியாத, இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லிருக்காரு? 2026 சொல்லி இருக்கிறாரா அப்படி கேள்வி கேட்பீங்களா? இருக்கல, அந்த பைபிள்ல இருக்கிறது. அதை நான் கத்தரை சட்டமா அடுத்த வாரம் அந்த வசனத்தோடு நான் கோடிட்டு உங்களுக்கு நான் காட்டி அடுத்த வாரத்தை அதை முடிக்கலாம். ஆமென். ஹalleluya. டைம் ஆயிடுச்சு, எழுதுனதுக்கு கர்த்தர் நல்லவர். ஹalleluya. Praise the Lord. Thank you Jesus. Thank you Father God. Thank you Holy Spirit. Hallelujah.